மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. இது மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. பல்வேறு முடிவுகள் எடுக்கும்போது, மாநில நலன் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது இவங்க பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. பாஜகவுக்கு அரசியல் ரீதியாக ஆதரவு தருகிறோம் என்கிற பேரில் தன்னுடைய கட்சியான அதிமுகவுக்கே இவங்க விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த நிலையில் மதுரையில் முருகன் மாநாடு. இந்த முருகன் மாநாட்டில் ஒரு வீடியோ வெளியிடப்படுகிறது. இதில் பெரியார் அண்ணா அவமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்தளவுக்கு இந்து முன்னணி கருத்து தெரிவிச்சிருக்கு. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த இடத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுச்சி வந்திருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்பொழுது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுமா, இப்படிலாம் போடுவாங்களா அப்படின்லாம் கேள்வி எழுப்பப்படுகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி மொத்தமாக அதிமுக என்கிற இயக்கத்தை தின்று செரித்து விட்டது என்பதற்கு உதாரணம் தான் மதுரையில் நடந்திருக்கிற இந்த முருகன் மாநாடும் அந்த மாநாட்டில் பங்கேற்ற அதிமுகவினுடைய நிலைப்பாடும். நீங்க பெரியாரை விட்டுருங்க, பெரியாருக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரியாரின் எந்த கொள்கையையும் ஏற்காதவர்கள் தான் அவர்கள். சும்மா ஒப்புக்காக ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல நிகழ்வுகள்ல பணம் வச்சுக்குவாங்க, அவ்வளவுதானே தவிர பெரியார் என்ன சொன்னார்னு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அதனால பெரியாரை பத்தி நம்ம பெருசா பேச தேவையில்லை அதிமுக விவகாரத்துல. ஆனா அண்ணாவின் பெயரை இயக்கத்துக்கு வச்சிருக்கீங்க இல்லையா? அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில வச்சிருக்கிறீங்க. அப்போ அண்ணா குறித்த ஒரு கருத்து, அண்ணா என்ன சொன்னார்? இந்து குறித்தும் இந்து மதம் குறித்தும் அண்ணா முரண்பட்ட கருத்துக்கள் எதையாவது தெரிவித்திருக்கிறாரா? கோயில்கள் குறித்து அண்ணா முரண்பட்ட கருத்துக்கள் எதையாவது தெரிவித்திருக்கிறாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்குகிற போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். எல்லாரும் ஒரு குலம் தான்யா, எல்லாரும் ஒரே தேவனைத்தான் வணங்குறோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம அண்ணா கோயில்களில் பூஜை நடக்கட்டும், மசூதிகளில் பாங்கோசை கேட்கட்டும், பிரார்த்தனை கூட்டங்கள் தேவாலயங்களில் நடக்கட்டும், பகுத்தறிவு பிரச்சாரங்கள் வீதிகளில் நடைபெறட்டும்னு சொன்னார். இப்படி ஒரு தத்துவத்தை எல்லோருக்கும் சமத்துவமாக சொன்ன அண்ணாவை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுகிறது என்கிற கேள்விக்கு இந்து முன்னணி பதில் சொல்றது இருக்கட்டும், அதிமுக அந்த கேள்வியை எழுப்புமா? அதிமுக போகலன்னு அதை யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அண்ணாவின் பெயரை கட்சிக்கு வைத்திருப்பதற்கு கிஞ்சித்தும் தகுதியற்றவர்கள் அமித்ஷா பெயரை வைத்துக்கலாம். அடுத்து கட்சியில திராவிடம்னு வச்சிருக்கீங்களா? அந்த திராவிடம் என்ன சொல்லுது, அந்த திராவிடத்தினுடைய கருத்தியல் என்ன என்பதாவது தெரியுமா உங்களுக்கு? அதையாவது நினைவுல வச்சிருக்கிறீங்களா நீங்க? சரி, இதான் எக்கேடாவது கெட்டு போட்டுங்க. அந்த கட்சியினுடைய நிறுவனருங்க எம்ஜிஆர் தான் அந்த கட்சியின் நிறுவனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இந்த இருவரும் தலைவர்களினுடைய பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். இதை தானே மூச்சுக்கு 300 தடவை அதிமுக மேடைகள்ல முழங்குறீங்க. பவன் கல்யாண் பேசும்போது சொல்றாரு, சார் புரட்சி தலைவர் என்றால் அது முருகன் தாங்கிறார். அப்ப புரட்சி தலைவர் யாரு? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான். இந்திய அரசியல்ல புரட்சி தலைவர்னா யாரு? எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்ல புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் என்றால் அது முருகன் தான். பவன் கல்யாண் பேச உங்களுக்கு சூடு சொரண மானம் வெட்கம் எதுவுமே கிடையாதா? உங்க கட்சியினுடைய நிறுவனரை இப்படி ஒருவர் பேசுகிறார். உங்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எந்த பெயரால் தமிழ்நாட்டில் அடையாளப்படுகிறாரோ அந்த பெயரை முருகனுக்கு சூட்டுகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு பல்லிழித்துக் கொண்டு கீழே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் மேடைக்கு கீழே என்று சொன்னால் நீங்க எந்த நிலைக்கு இந்த கட்சியை கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னு பார்க்கணும். நீங்க ரொம்ப நல்லா கேட்டீங்க. எம்ஜிஆர் இருந்த போது, ஜெயலலிதா இருந்த போது இப்படி நடைபெற்று இருக்குமான்னு நீங்க கேட்டீங்க. உண்மையிலேயே ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நடப்பதற்கு அவர் ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். RSS பேரணியை 2011 அதிமுக அரசு அமைந்ததற்கு பிறகு உரிமை கோரினார்கள். அதாவது பெர்மிஷன் கேட்கிறாங்க. 3 முறை அந்த அம்மா ரிஜெக்ட் பண்ணிருச்சு சார்.
4வது முறை நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஆணை பெற்று வந்துதான் அந்த ஊர்வலத்தை, RSS ஊர்வலத்தை, ட்ரௌசர் போட்டுக்கிட்டு போறாங்கல்ல, அந்த ஊர்வலத்தை நடத்துறாங்க. அதிலும் கேட்ட இடங்கள்ல எல்லாம் அனுமதி கொடுக்கல. 3 இடங்களுக்கு அனுமதி மறுத்து ஏனைய இடங்களுக்கு அனுமதி தந்து 2.5 மணி நேரம் தான் அந்த பேரணி நடைபெறணும்னு கட்டுப்பாடுகளை விதிச்சு 2.5 மணி நேரத்துக்குள்ளாக அந்த பேரணியை நடத்தி டிஸ்போஸ் பண்ணாங்க அந்த அம்மா. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு அரசியல் வேலுமணி வெட்கமே இல்லாம சொல்றாரு. இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன் இந்து முன்னணிக்காரன் வேற என்ன பேசுவான்? பெரியாரையும் அண்ணாவையும் உயர்த்தி திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்கள் வென்றெடுக்க வேண்டும்னு பேசுவானா? என்ன இந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? நீங்க எல்லாம் என்னையா அதிமுகவில் அமைச்சரா இருந்தீங்க, என்னையா மாவட்ட செயலாளரா நிர்வாக பொறுப்புல இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? எந்த இயக்கம் உங்களை உயர்த்தி இருக்கோ அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை தன்மை கூட தெரியாம நீங்க இயங்குறீங்கன்னா நீங்க ஏன் அதிமுக இருக்கீங்க? பாஜகவுக்கு புறப்பட்டு போயிருங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில புறப்பட்டு பாஜகவுல போய் மாநில பொறுப்பு வாங்கிக்கங்க, தேசிய பொறுப்பு வாங்கிக்கங்க. யாரு வேணான்னு சொன்னா? அண்ணாவின் பெயரால் கட்சியை நடத்திக்கிட்டு அந்த கட்சிக்குள் திராவிடம் என்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு நீங்கள் இவ்வளவு மோசமாக வெளிப்படுவீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் இப்படி செயல்பட்டு கொண்டு. நான் என்ன கேட்கிறேன் சார், ஜெயிலுக்கு போனா என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? வேலுமணிக்கு என்ன அவ்வளவு பயம்? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அவ்வளவு பயம்? ஏயா உன் மகனும் சம்பந்தியும் ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக கட்சியை காவு கொடுக்க தயாராகிறிய? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனது! ஏன் ஜெயிலுக்கு போய் களி தின்னாதான் என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த அண்ணா வழிபடி தான் நாங்கள் நடந்துக்கிறோம். யாருடைய மனதையும் நாங்கள் புண்படுத்த விரும்பல. அவங்க யாராவது அவங்க கடவுளை விரும்புறாங்கன்னா விரும்பிட்டு போகட்டும். அந்த அடிப்படையில் தான் சரி கூட்டணி இருக்கிறாங்க, ஒரு மாநாடு நடத்துறாங்க, அப்படி போய் நாம போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோம். அவங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு விருந்துக்கு உங்களை அழைச்சி ஒரு தட்டுல கொஞ்சம் வடை பாயாசமும் வச்சுட்டு ஓரத்துல மனித கழிவையும் வச்சாங்கன்னா, நாங்க கூட்டணியில இருக்கிறாங்கன்னு போனோம், அவங்க மனித கழிவுகளை வச்சாங்க, நாங்க அதை சாப்பிடல, அதை ஏற்கல, ஆனா வடை பாயாசத்தை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி சார் இருக்கும்? அது மாதிரிதான் இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற அறிக்கையும் நீங்க பேசுகிற பேச்சும் அதே இடத்தில் வெளிப்பட்டிருக்க வேண்டாமா? டெல்லிக்கு போனாங்க சார், முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அம்மையார் ஜெயலலிதா டெல்லிக்கு போன நடந்த கதையை நான் சொல்றேன். அவர் பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. தன்னுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டதை அதே இடத்தில் புறக்கணித்து வெளியேறி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு வந்தார் ஜெயலலிதா அம்மையார். இது ஜெயலலிதாவினுடைய கடந்த கால வரலாறு. ஒன்றிய அரசாச்சே, நிதி கொடுக்க மாட்டாங்களே, ஒன்றியத்தினுடைய ஆட்சி அவர்கள் கையில் இருக்க, அதெல்லாம் நினைக்கல. என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எந்த இடத்திலும் நான் வெளிப்படுத்துவேன் என்கிற அந்த உணர்வோடு வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா. ஜெயலலிதா வழியில் அரசை நடத்தினோம் என்று சொன்னீர்கள், ஜெயலலிதா வழியில் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஆனா செய்றீங்களா சார்? அந்த இடத்திலேயே எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், அது என்ன மயிலிறகால் வருடி கொடுக்கிற ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி? கண்டிக்க துப்புல்ல. அந்த விஷயத்தை நாங்க கண்டிக்கிறோம் தானே சொல்லணும், ஏற்க முடியாது, அது கண்டிக்கிறோம் தானே அந்த அறிக்கையில இருக்கு. எங்க சொல்லிருக்கீங்க? கண்டிக்கிறோம்ன்ற வார்த்தையே இல்லாம அறிக்கையை பார்த்துக்கிட்டீங்க. அதாவது என்ன சொன்னீங்கன்னா, கண்டிக்கிறோம்ங்கிற வார்த்தைக்கு வலு கூட்ட கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு அறிக்கையை நீங்க கொடுத்தீங்க. எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் பங்கேற்பதற்கு முன்பு இப்படி ஒரு காட்சி திரையிடப்படும் என்று எங்களுக்கு தெரியாது. அவரு வேலுமணி சொல்றாரு, அங்க நடந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்றது ஆதீனம் என்ன அழைச்சாரு, அதன் அடிப்படையில நான் போனேன், அவர் அழைப்பின் பேரில் தான் நான் போனேன் அப்படின்றாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான நிலைப்பாடு, என்ன மாதிரியான பேச்சு? நீங்க நடத்துறது ஒரு கட்சின்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த கட்சி அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய மக்களின் மனதில் இடம்பெற்றிருக்கிற கட்சின்றது உங்களுக்கு தெரியலையா? இல்ல, இன்னைக்கு உதயகுமார் என்ன சொல்றாரு, அதே நீங்க சொன்ன எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், உதயகுமாரா இருக்கட்டும், இப்ப என்ன சொல்றாங்க, அண்ணாவை எங்கள் கட்சியின் முன்னோடிகளை யாருமே குறைத்து மதிப்பிட்டால், அவமரியாதை பேசினால் எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார், 2024 என்ன முடிவெடுத்தாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப முடிவெடுங்க. இப்ப ஏற்றுக்கிட்டீங்களா? அப்ப அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களா? இப்ப ஏன் முடிவெடுக்கல? நடந்து முடிஞ்சு 48 மணி நேரம் ஆயிடுச்சு. மாநாடு நடந்து முடிஞ்சு 48 மணி நேரம் ஆயிடுச்சு சார். இப்படி ஒரு காணொலியை வெளியிட்டதற்கு அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அறிக்கை கொடுங்க. தில் இருக்கா உங்களுக்கு அறிக்கை கொடுக்கறதுக்கு? ஊடகவியலாளர்களை சந்திச்சு பேசுங்க சார். நான் கேட்கிறேன் சார், தமிழ்நாட்டுல யார் தலைமையில கூட்டணி?
பாஜக தலைமையில கூட்டணியா அதிமுக தலைமையில கூட்டணியா? எடப்பாடி பழனிசாமி டிக்ளேர் பண்ணணும். இப்போ அதிமுக தலைமையில கூட்டணின்னா அதிமுகவினுடைய கொள்கையை ஏற்கிறவாறு பாரதிய ஜனதா கட்சி செயல்படணும். இங்க காங்கிரஸ் செயல்படுது இல்ல, இங்க பொது உடைமை இயக்கங்கள் செயல்படுது இல்ல. இவர்களெல்லாம் திமுகவை எப்படி பார்த்து இயங்குகிறார்கள் என்பதுதான் அந்த கூட்டணி தலைமைக்கு உண்டான அழகு. ஏன் அங்க அப்படி இல்ல? அங்க பாஜக சொல்றதல்ல நீங்க கேக்குறீங்க, நீங்க சொல்றத பாஜக கேக்குதா? அப்ப பாஜக தலைமையில தான் உங்க அணின்னா நீங்க பாஜக தலைமையில் அங்கம் வகிக்கிறோம்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஏன் நாங்க தான் முதலமைச்சர், நாங்க தான் கூட்டணியை நடத்துறோம், நாங்க தான் தொகுதி பங்கீடு நடத்துவோம்லாம் வாய்ச்சவடால் விடுறீங்க. நீங்க அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்தா மேடையில பேசவே மாட்டேங்கிறீங்க. அமித்ஷா வந்தா உங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. நீங்க பாஜக தலைமையிலான கூட்டணியில அதிமுகவை கொண்டு போய் அடமானம் போட்டுட்டு நாங்க பாஜக எதை செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், ஆமாஞ்சாமி போடுவோம், எங்களுக்கு தேவை 2 கால் தான். முதல்ல ஜெயலலிதா கால் தேவைப்பட்டுச்சு, அப்புறம் சசிகலா கால் தேவைப்பட்டுச்சு, இப்ப அமித்ஷா கால் தேவைப்படுது நக்கி பிழைப்பதற்கு என்கிற அரசியலை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எதுக்கு சார் வெக்கம், மானம், சூடு, சொரணலாம்? என்ன அறிக்கை கொடுத்திருக்கீங்க நீங்க? உங்க கட்சியினுடைய முன்னோடிகளை அவமதித்ததை நீங்கள் ஏற்றுக்கொண்டதை போல அல்லவா அங்க உட்கார்ந்து விட்டு வந்தீர்கள்? உடனடியாக வெளிநடப்பு செய்திருக்க வேண்டாமா? வலிமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்க வேண்டாமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. அதிமுக இதை வன்மையாக கண்டிக்குது. ஒரு வார்த்தை வன்மையாக கண்டிக்குதுங்கிற வார்த்தையை சொல்ல முடியாம கண்டிக்கிறோங்க, நாங்க கண்டிச்சிட்டோம். என்ன மாதிரியான வார்த்தை சார் இது? என்ன மாதிரியான வார்த்தை? அப்போ யாருக்கோ பயந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய அறிக்கையை கூட, நீங்க அறிக்கைக்கு எத்தனை முறை ஒப்புதல் கேட்டீங்க அமித்ஷா கிட்ட? எழுதி எத்தனை முறை சார் ஒப்புதல் கேட்டு வந்தீங்க? ஐயா அந்த மாதிரி அறிக்கை கொடுக்குறவங்க பிரச்சனையா இருக்குங்க, கொஞ்சம் இரு அறிக்கையெல்லாம் கொடுக்க வேணாம். யாரு? அமித்ஷா. அதன் பிறகு 10 முறை அமித்ஷாவுக்கு போன் பண்ணி கேட்டு நீங்க அறிக்கையை கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய கேவலம் அது! ஒரு அறிக்கையை கூட திராணியோடு தெம்போடு கொடுக்க முடியாத உங்களுடைய கொள்கை தலைவர்கள் என்று நீங்கள் சொல்கிற தலைவர்களை, இழிவுபடுத்தியவர்களை கண்டிக்க முடியாத முதுகெலும்பில்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கு அதிமுகவை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, வேலுச்சாமி கும்பல்களும். இதை விட ஒரு பெரிய கேவலம் அதிமுகவுக்கு இருக்க முடியுமா? அதிமுக தொன்ன ரத்த கண்ணீர் வடிக்கிறான் சார். நீங்க கேட்க முடியுமான்னு கேட்குறீங்க. இப்பதான் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம்லாம் நடக்குது. அதுல யாராவது கருத்து தெரிவிக்கலாம், அது குறித்து ஆலோசிக்கலாம். அது என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த நாள் அப்படி நடந்திருக்கு ஒரு மாநாடு. அதில் பெரியார் அண்ணாவை விமர்சித்து இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டம் போது அது குறித்து சிலர் பேச இருக்கக்கூடும். ஒருவேளை 2024 மாதிரி ஒரு நிலைமை வருமா? வேலுமணியும் உதயகுமாரும் குறிப்பிட்டாங்களே அந்த வார்த்தை, நாங்கள் எங்கள் முன்னோடிகளை அவமதிச்சு யாராவது பேசினா நாங்கள் தயங்க மாட்டோம். ஏற்கனவே அதுக்கு உதாரணம் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி. 2024 எடுத்த முடிவு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறிப்பிட்ட இந்த விஷயத்தை, இந்த வார்த்தையை அவங்க சொல்லும் பொழுது மனக்கசப்பு உருவாகி உடையத்திற்கான வாய்ப்பு ஏற்படுமா? எந்த காலத்திலும் இந்த கூட்டணியில் முறிவு ஏற்படாது. அன்லெஸ் அன்டில் இந்த அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடிகள் எல்லாம் தளர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் உடையாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த வார்த்தையை அவங்க விட வேண்டிய அவசியம் இல்லையா? தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற வசனங்கள் உங்களுக்கு புரியலையா? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற வசனங்கள் கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்கள் உணரலன்னா 2024 என்ன நடந்திருக்கும்? அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகள் தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கணும்ல. அதிமுகவுக்கு வழக்கமாக கிடைக்கிற வாக்குகள் கூட கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? மக்கள் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. என்ன எந்த மாவட்ட செயலாளர் எழுந்து பொதுச் செயலாளர் அவர்களே, இந்து முன்னணியினுடைய மாநாட்டில் நடைபெற்ற சம்பவத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது, கொள்கை வழியில் அரசியலை முன்னெடுக்கிற நாம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும், தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிட முடியுமா? எல்லாம் பயத்துல கிடக்கான் சார். 2026 எங்க சீட்டு கிடைக்காம போயிருமோன்னு எதையாவது பேசினா இந்த சீட்டு கொடுக்க மாட்டாரோன்னு நினைச்சுக்கிட்டு, அண்ணா சரிதானே, அருமையான அறிக்கை கொடுத்தீங்கன்னு, சூப்பரா கொடுத்தீங்கன்னு சொல்லி பாராட்டு பத்திரங்களை வாசித்து விட்டு போகிற மாவட்ட செயலாளர்கள் தான் இன்றைக்கு பேச போகிறார்கள். என்ன பெரிய முடிவு எடுத்து அறிவிச்சிருவாங்கன்றீங்க? இது ஆர்பி உதயகுமார், வேலுமணி போன்றவர்களோட ஸ்டேட்மெண்ட் அதிமுக தொண்டர்களை திருப்திப்படுது. ஏன்னா தொண்டை குதிச்சிருக்கான்ல, தொண்டர்களுடைய மனநிலை ஒரு குமுறலான சூழலுக்கு வந்திருக்குல்ல. இல்ல அதிமுக என்ற பெயர் வச்சிருக்கணும், அண்ணாவை இழிவுபடுத்திட்டா நம்ம கட்சிக்காரன் போய் உட்காந்துட்டான்னு சொல்லி ஊர் முழுக்க பேசுறான், அசிங்கமா இருக்கு, அயோக்கியத்தனம் பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறான்ற அந்த கொந்தளிப்பு மனநிலையை இப்ப அதிமுகவுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கேடர்ஸுக்கு உருவாக்கணும் கீழ்நிலையில. ஓ அதெல்லாம் இல்லையா, பாத்தியல்ல எங்க கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் எப்படி அறிவிச்சாருன்னு, சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் சொல்லிட்டார்ல 2024 மாதிரி. இன்னைக்கு 2024 மாதிரி முடிவு ஏற்படும் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பேசுங்க.
மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசுங்க, பேசுறதுக்கு யோகிதை இருக்கா? தெம்பு இருக்கா? பேசிடுவீங்களா? ஏன் எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டாரா? அவருக்கு வாய் இல்லையா? அவருக்கு கருத்து இல்லையா? அவர் பத்திரிகையாளர்களை பார்த்தா கை கால் நடுக்குதா அவருக்கு? ஏன் அவர் பேச வேண்டியது தானே? இன்றைக்கு முக்கிய முடிவுகளை ஆலோசித்திருக்கிறோம். முருகன் மாநாடு என்று கூட்டி எங்களுடைய கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது குறித்த செய்திகளை இன்றைக்கு நாங்கள் விவாதித்தோம். 2026 தேர்தலில் இப்படியே சூழல் நீடிக்குமானால் இந்த கூட்டணி நீடிக்காது என்கிற மனநிலையை எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். விரைவில் தலைமை இது குறித்த முடிவை எடுக்கும். கட்சியினுடைய நிர்வாக குழுவோடு பேசுவேன். சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமிய. பிரேமலதா சொன்னிச்சுல்ல, நீங்க கொடுத்த ராஜ்யசபாவை வாங்குறோமா இல்லையான்னு சொல்லாம ஜனவரியில நாங்க எங்க கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி முடிவெடுக்கும், அந்த மாதிரி சொல்லுங்க. ஏன் சொல்வதற்கு என்ன தயக்கம்? சொல்ல மாட்டீங்க. நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனும் சம்பந்தியும் அமலாக்கத்துறையினுடைய வழக்குல கம்பி எண்ண வேண்டிய வரும். அதனால எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை எடுக்க மாட்டார். அந்த முடிவை எடுக்கணும்னு யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் 2026 தேர்தல் கணக்குல இருக்கிறாங்க. இந்த தேர்தல் கணக்கை நோக்கி மட்டுமே அதிமுக இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களிடமிருந்து அதிமுக விலகி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல, அப்ப இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அது உண்மையாயிருமா அப்படி ஒரு கேள்வி எழுது. இப்போ வரைக்கும் நீங்க உண்மை ஆகலன்னு கேக்குறீங்க. அப்போ சார் அது உண்மை ஆயிடுச்சுன்றதுதானே சார் 2024 உணர்த்திய தேர்தல் முடிவு. நீங்க எஸ்டிபிஐ கட்சி மத சிறுபான்மையினரிடம், குறிப்பாக இஸ்லாமிய மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அந்த அமைப்பே உங்க கூட்டணிக்கு வந்துருச்சு. முஸ்லீம் லீக் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட, மனிதநேய மக்கள் கட்சி ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட இஸ்லாமிய சமூகத்துல கூடுதல் தாக்கத்தை, இளைஞர்கள் வலிமையே அதிகமாக பெற்றிருக்கிற இயக்கம் இல்லையா? அப்ப அதுவே உங்களுக்கு வந்துட்டதுக்கு பிறகு இஸ்லாமியர்களினுடைய வாக்கு கணிசமா உங்களுக்கு ஒரு 35% கிடைச்சிருக்கணும்ல. நான் 50-60 விழுக்காடெல்லாம் போக விரும்பல. ஒரு 30-35 விழுக்காடு கிடைச்சிருக்கணும். அதுவே உங்களுக்கு கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றத நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு அந்நியப்பட்டு போயிருக்கீங்க. இனிமேல் தான் ஒண்ணு நடக்கணுமா? இஸ்லாமியர்கள் அதிமுக என்கிற இயக்கத்தை 2017 புறக்கணித்து விட்டார்கள். 2017 தேர்தல் வருவதற்கு முன்பே புறக்கணிச்சாங்க. 2019 முற்றும் முதலாக புறக்கணிச்சாங்க. அதன் பிறகு வரிசையாக ஒவ்வொரு தேர்தலிலும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற முடியாமல் தான் மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. ஒரு வாக்குகள் கூட அவர்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை. கன்சாலிடேட் ஓட் பேங்கா அப்படியே திமுகவுக்கு பேக்கேஜா போய் கிடைக்குது சார் அந்த ஓட்டு. இனிமேல் தான் நடக்கணும்னு இருக்கா என்ன? ஏற்கனவே அதுதானே நடந்து கொண்டிருக்கு. இன்னும் கூடுதலாக அந்நியப்பட்டு போயிருக்கு. கொஞ்ச நெஞ்ச நிர்வாகிகள் பெயர் சொல்வதற்காக சிலர் இருக்கிறாங்கல்ல, அந்த அண்ணன் அன்வர் ராஜா மாதிரி, தமிழ் மகன் உசேன் மாதிரியான ஆட்கள், இவங்களுக்கு கூட சமூகத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான நகர்வுகள் எடுத்து செல்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மாநாட்டில் தீர்மானம்லாம் நிறைவேற்றுறாங்க. இந்துக்கள் ஒற்றுமையா இருந்து இந்துக்கள் ஓட்டை நிரூபிச்சு காட்டணும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது ஏற்கனவே உள்ள தீர்மானங்கள் தான் சொல்றாங்க. இந்து அறநிலையத்துறை வெளியேறணும் கோயிலை விட்டு. அந்த திருப்பரங்குன்றம் மேலே தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி வாங்கிட்டோம், அது இன்னும் ஏற்ற விடாமல் பண்ணுறாங்க. அப்புறம் பகல்காம் தாக்குதலுக்கு மோடிக்கு நன்றி தெரிவித்து, இதில் முக்கியமாக இந்த இந்துக்கள் ஓட்டை பேசுகிறாங்க. நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் சில விதிமுறைகளை கொடுத்து மாநாடு நடத்தணும்னு சொல்லியிருக்கு. அந்த விதிமுறைகளை மீறப்பட்டிருக்கு. அதுவும் இந்த மாதிரி இந்துக்கள் ஓட்டு இந்த மாதிரிலாம் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விதிமுறை மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் தீர்மானமே எப்படி போடுறீங்கன்னா, அறநிலையத்துறை என்கிற அமைப்பை அடியோடு ஒழித்து கட்டிவிட்டு சுதந்திர அமைப்பை உருவாக்கணுங்கிறீங்க. அப்ப என்ன உங்களுடைய உள்நோக்கம்ங்கிறது அந்த மாநாட்டுல வெளிப்பட்டுச்சு. 6 தீர்மானம் போட்டீங்கல்ல, 6 தீர்மானமும் முருகனுக்காக போட்டீங்களா உங்களுக்காக போட்டீங்களா? என்ன தீர்மானம்? அதுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? முருகக் கடவுளை வணங்குகிறவர்களுக்கு ஏதாவது செய்தி சொல்கிறதா அந்த தீர்மானம்? முழுக்க முழுக்க அரசியல் தீர்மானம். கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்ல வந்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, திருப்பரந்து அறநிலையத்துறை ஏன் வெளியேறணும் அப்படின்னு சொல்றோம்னா, மற்ற மதங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல தலையிடுறாங்களா, இதுல இருந்து காசு எடுக்கிறாங்க, இதுல இருந்து காசு எடுத்து அதிகாரிகளுக்கு வண்டி வாங்கி தராங்க, செலவு பண்றாங்க. அறநிலையத்துறையிலிருந்து பணம் எடுத்து யாருக்கு சார் செலவு பண்றாங்க? எந்த துறைக்கு செலவாயிடுச்சு அந்த பணம்? அறநிலையத்துறையிலிருந்து பெறப்படுகிற பணம் என்பது அறநிலையத்துறையினுடைய மேம்பாட்டுக்காகவே அறநிலையத்துறை நடத்துகிற பள்ளி கல்லூரிகள் இன்ன பிற ஸ்தாபனங்களுக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு ஏன் அவ்வளவு வலியும் வேதனையும்? இந்த திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு அறநிலையத்துறையின் மூலமாக எத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பிறரிடமிருந்து அரசுக்கு கைப்பற்றப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த பிறர் என்பவர்கள் யார்? ஏன் இத்தனை நாளா நீங்க இதை பேசல?
இப்ப அறநிலையத்துறை மேல உங்களுக்கு கோபம் வந்ததுக்கு காரணமே அந்த பிறரிடமிருந்து பெறப்பட்ட சொத்துக்களை மீண்டும் அந்த பிறரிடமே கொடுப்பதற்கான முயற்சியில நீங்க இறங்குறீங்க. இப்ப விஷயம் புரியுதா உங்களுக்கு? கோபம் யார் மீது? அரசு மீது. ஏன் அரசு மீது கோபம்னா, நாம ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருந்த சொத்தெல்லாம் அறநிலையத்துறை சொத்துன்னு சொல்லி புடுங்கிட்டாங்களே, அதை புடுங்கினதை மீண்டும் நம்மளால கைப்பற்ற முடியலையேன்றதுதான் இப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தமே. அதுல இந்துக்களினுடைய ஓட்டை ஒருமுகப்படுத்தணுன்றீங்க. மாநாட்டுக்கு மொத்தம் வந்ததே 20,000 பேருன்றாங்க. அதுல 15,000 பேரை காசு கொடுத்து கூப்பிட்டுருக்கீங்க. 5,000 பேர் பாஜக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க திரட்டி வரப்பட்டிருக்காங்க. 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் மதுரைக்குள்ள இருந்தா மதுரை தாங்குமா சார்? முதல்ல 5 லட்சம் பேருன்றது எவ்வளவு எண்ணிக்கைன்னு தெரியுமா? சும்மா அடிச்சு விடுறதா 50 லட்சம் பேர் திரண்டாங்கன்னு? என்னத்தையாவது எண்ணிக்கையில சொல்ற. பின்னாடியில இருந்து நாற்காலியை காட்டுறாங்க. முதல் 3 செக்ஷன் தான், செக்ஷன் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க சார். 1500 சேர் 1500 சேர் 1500 சேர்னு பிரிச்சிருக்கிறாங்க. 3வது செக்ஷன் வரைக்கும் தான் 4500 சேர் இருக்கிற செக்ஷன் வரைக்கும் தான் நிரம்பி இருக்கு. அதற்கு அடுத்த செக்ஷன் இருக்குல்ல, 4வது செக்ஷன், அங்கேயே சேர் காலி. 6, 7, 8ன்னு அந்தந்த பிரிவுகள் இருக்குல்ல, அதுல எல்லாம் ஒரு நாற்காலியில கூட ஆள் இல்ல. நிறைய போட்டோ சமூக வலைதளங்கள்ல இருக்கு, வேணா சொல்லுங்க, நான் நக்கீரனுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறேன். அப்போ 5 லட்சம் பேர் திரண்டாங்கன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாம் எங்க போயிட்டான்? மீதி இருக்கிறவங்க எங்க சார் போனாங்க? முதல்ல முருகன் பெயரால் மாநாடு நடத்தி முருக பக்தர்களையே உங்களால திரட்ட முடியல. நான் சொல்லட்டுமா? முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு அறநிலையத்துறை நடத்துச்சுல்ல, அந்த மாநாட்டுல ஒவ்வொரு அமர்விலும் பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கை 60,000, 50,000 பதிவு. அதுல கூட குறைச்சிருக்கலாம், ஒரு 40,000 60,000 வச்சுக்கோங்க. எத்தனை அமர்வுக்கு எத்தனை முறை வந்து விட்டு போனார்கள், எல்லா கணக்கும் அரசிடம் இருக்கிறது. அதற்கு வந்தவர்கள் கூட இதுக்கு வரலட்டா அப்ப என்ன அர்த்தம்? முருக பக்தர்களுக்கு தெளிவா தெரியுது அது என்ன மாதிரியான மாநாடு, இது எந்த மாதிரியான மாநாடுன்னு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்களா? உங்களால முருகன் பேரை சொல்லி கூட்டத்தையே திரட்ட முடியல. நீங்க எப்படி ஓட்டா மாத்துவீங்க? இப்ப முருக பெருமானை வணங்கக்கூடிய திருச்செந்தூருக்கு வழிபடுவதற்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? பழனிக்கு, பழமுதிர் சோலைக்கு, இப்படி முருக கோயிலினுடைய எண்ணிக்கையில் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தா இன்னைக்கு இந்து கடவுள்கள்ல, தமிழ் கடவுள்கள்ல முருகனுக்கு தான் பிரதானமான இடம். இப்ப அவ்வளவு பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இது திமுகவினுடைய ஓட்டு வங்கி இல்லையா? அதுல காங்கிரசினுடைய வாக்கு வங்கி இல்லையா? கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இவ்வளவு பேருடைய வாக்கு வங்கி இருக்க. அந்த பக்தர்கள் எல்லாம் அந்த கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் இல்லையா? அப்ப நீங்க எப்படி இதை ஒருமுகப்படுத்த போறீங்க? இன்னொன்னு நான் கேட்கிறேன், கடவுளின் பெயரால் ஒரு மாநாடை நடத்தி நீங்க ஒருமுகப்படுத்தணும்னு பேசுறீங்க. என்ன சார் நியாயம் இது? நீங்க பாஜக மாநாட்டை போட்டு பேசுங்க சார். ஏன் சார் முருகன் பெயரால மாநாட்டை போட்டு நீங்க பேசுறீங்க? யார் சார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? 2026ல நிதி வேண்டாம் சுவாமி வேண்டும் என்ற முடிவு எடுத்துட்டாங்க. அதனால ஆன்மீக புரட்சி ஏற்படும். நிதி வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எப்படி? ஒன்றிய அரசிடமிருந்து கொடுக்கிற நிதி வேண்டாம், தெய்வத்தின் பெயரால் இப்படியே ஏமாத்திக்கிட்டே திரிகிறாங்களே, இது போதும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாரா? ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கிறது தான் நீங்க சொல்ல வரீங்க. நீங்க ஓட்டுக்கு காசு, பாஜக முன்னாள் மாநில தலைவர் தான் அதை சொல்றாரு. அதான் சார், பாஜக முன்னாள் மாநில தலைவர்கிட்ட கேளுங்க, இந்த முருகன் மாநாட்டுக்கு காசு கொடுக்காம தண்ணி இயல்பா மக்கள் வந்துட்டாங்களான்னு கேளுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு கோட்டை வாரியாக பொறுப்பாளர்களை நியமிச்சு ஒருவருக்கு தலா 1000 ரூபாய் மேனி கொடுத்து வண்டி பிடிச்சு கூட்டிட்டு வந்த கூட்டம் அந்த கூட்டம். அதை கூட்டிட்டு வந்தே 20,000 பேர்த்த திரட்ட முடியல. உங்களோட லட்சணம் இதுதான். அதனால நீங்க நிதி வேணான்னு முடிவு பண்ணாங்க. சும்மா இந்த வாய்ச்சவட எல்லாம் பேசாதீங்க. உங்க லட்சணம் என்னன்னு தெரியும். அவ்வளவு ஆரோக்கியமா அரசியல் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்கல்ல? உங்களுக்கு பாஜகவுக்கு வீரியமா பாஜக களத்துல நின்று ஜெயிச்சிடும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க நில்லுங்க, எலெக்ஷன்ல நில்லுங்க சார். நீங்க எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சிருவோம். ஏற்கனவே என்ன முடிவு வந்துச்சுங்கிறத இந்த நாட்டு மக்கள் பார்த்தாங்க. கோயம்புத்தூர்ல ஓடி போயிடலாம்னு நினைச்சீங்க நாமினேஷனை போட்டுட்டு. நாமினேஷனை தப்பா போட்டா பாஜக அகில இந்திய தலைமை ஏமாத்திட்டு ஓடிடலாம்னு நினைச்சீங்க. ஆனா ஓட முடியல, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. களத்துல நிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. என்ன பண்ணீங்க? மண்ணை கவ்விட்டீங்க. 2026ல வாங்க, களம் சாதகமா இருந்தா நீங்க ஜெயிச்ச சட்டப்பேரவைக்கு வாங்கலேன், பாத்துருவோம். அதையும் உங்களை தேர்தல் களத்துல சந்திக்கிறோம் சார். வாங்க சார், நீங்க 2026 களம் எப்படி இருக்குங்கிறத களத்துல பாத்துருவோம். மதுரை முருகன் மாநாடு 2026ல ஒரு மாற்றம் ஏற்படும், ஆன்மீக மாற்றம் ஏற்படும், புரட்சி ஏற்படும், நிச்சயமாக இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் அப்படின்லாம் அவங்க பேசினாங்க. அதே தேர்தல் களத்தில் நாங்கள் சந்திக்க தயார். இந்த முருகன் மாநாட்டால் எந்த மாற்றமும் ஏற்படாது, தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் நீங்கள் சொல்றீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.